பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் பிரவீன் செய்தது திட்டமிட்ட கொலை என்றும் விபத்து வழக்காக பதிவு செய்யப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் தாவேக நிர்வாகி புகழேந்தி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக முற்றிலுமாக அழிந்துவிட்டது. அதிமுகவிலிருந்து வெளியேறுபவர்களை முதலமைச்சர் விஜய் அரவணைத்து கொண்டு செல்கிறார் என்று கூறினார். நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் பிரவீன் 4 மாணவிகளுடன் காரில் சென்று விபத்தில் சிக்கிய போது மற்றவர்களை அப்படியே விட்டுவிட்டு பிரவீன் மட்டும் தப்பி ஓடிவிட்டார் என்றும் 2 நாட்களுக்கு பிறகே காவல் நிலையத்தில் சரணடைந்ததாகவும் கூறினார். அப்போது ஜெயராமன் துணை சபாநாயகராக இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கை திசை திருப்பினார் என்றும் புகழேந்தி குற்றம் சாட்டினார். விபத்தில் சிக்கிய வீர சுரேகா என்ற பெண் கொடுத்த வாக்குமூலத்தை அரசு கண்டுகொள்ளாமல் பிரவீனை தப்பவிட்டது என்றும் கூறினார். இது விபத்து அல்ல, திட்டமிட்ட கொலை என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் தற்போது இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றும் புகழேந்தி கூறினார். ஜோசப் விஜய் அவர்கள் முன்பே நடித்த படம் எனக்கு நினைவு இருக்கு. நான் அடிக்கடி இப்போ சினிமா போக மாட்டேன், இங்கிலீஷ் படம் தான் அப்படி போவேன். அடிமை பெண் சினிமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்தது திருவண்ணாமலையில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போ கிருஷ்ணா, மீனாட்சி, அன்பு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. படித்தப்போ அந்த தேட்டர்களில் படம் ரிலீஸ் ஆகுது. 4 தேட்டரில் க்யூவில் ஒருத்தர் 2 பேர் இறந்துட்டாங்க. இந்த படம் ஊர்வலமாக போச்சு. ஊர்வலமாக திருவண்ணாமலையை சுற்றி வந்து அடிமை பெண் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஷோ ஊர்வலத்தில் போய் பார்த்த நினைவுகள் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தேன், மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே இதை தடை செய்தவர்களுக்கு நேற்றைய தினம் வயிறெறிஞ்சு போயிருப்பாங்க. அதனால தான் சினிமாவுக்கு விடுமுறை விடலாமா, அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கதையெல்லாம் பேசுகிறாங்க.